பவுல் சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனா ஒருத்தன் தொழுது கொள்வானா எப்படி திடீர்னு அவன் தொழுது கொள்வான்? திடீர்னு எப்படி அவன் கர்த்தரை ஆராதிப்பான்? அவன் கர்த்தரை ஆராதிக்கணும்னா அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அங்கதான் சொல்றாரு, அனுப்பப்படலைன்னா எப்படி ஒருத்தன் பேசுவான், பேசலைன்னா அவன் எப்படி கேட்பான், கேட்கலைன்னா அவன் எப்படி நம்புவான், நம்பலைன்னா அவன் எப்படி அந்த ஆண்டவரை தொழுது கொள்வான். அப்போ ஒரு மிகப்பெரிய மிரக்கிள் மூவ்மெண்ட், அற்புதங்களின் தளம் எங்கே துவங்குகிறது என்றால், பேசுகிறதற்கு தேவன் யாரோ ஒருவரை அனுப்புகிறார். God sends someone to speak. பாருங்க, ஃளைட் எப்படி வந்துச்சு இன்னைக்கு வந்து உலகத்துல பல பேர் விமானத்துல பயணிக்கிறாங்கல்ல, ஃளைட்ல பயணிக்கிறாங்க. ஒரு ஃளைட்ல 500 பேர் 600 பேர் டன் கணக்குல வெயிட்ட தூக்கிட்டு ஆட்களை தூக்கிட்டு ஒரு விமானம் ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போய் இறக்குது இல்ல. இந்த விமானம் எப்படி எங்க தொடங்குச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைட் பிரதர்ஸா? கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான், தப்பு இல்ல. இப்ப ரைட் பிரதர்ஸ் எப்படி எந்திரிச்சோன்னே ஃளைட் செஞ்சுட்டாங்களா? இல்ல, அவங்க எங்க எப்படி தொடங்கி இருக்குன்னு தெரியுமா? பறவையை பார்த்திருப்பாங்க. பறவை பறக்குதுன்னா நம்ம ஏன் சார் பறக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலையா? பறக்க ட்ரை பண்ணியிருப்பான், இவனால என்ன பண்ணிருக்க முடியாது, நம்மனால பறக்க முடியலன்னா பறவை மாதிரி பறக்கிற ஒரு இயந்திரத்தை நம்ம கண்டுபிடிக்க கூடாது. அப்ப யாரோ ஒருவர் பேச தொடங்கினதுதான் இன்றைக்கு விமானங்களாய் நம் தலைக்கு மேல பறந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ஒருவேளை அப்படி பேச ஆரம்பிக்கலன்னா இன்னைக்கு என்னவே வந்திருக்காது, விமானமே வந்திருக்காது, இன்னைக்கு இவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன் இருந்திருக்காது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்னா, ரட்சிக்கப்படுவான்னா விடுவிக்கப்படுவான், விடுதலை ஆவான், ஆசீர்வதிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான். There are many things in salvation. ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வர்ஷிப் பண்ற எவனுக்கும் அந்த ரட்சிப்பு விளங்கும். நீங்க யாருன்றது பிரச்சனை கிடையாது. நீங்க தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். If you begin to worship God, கர்த்தரை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்ன பண்ணப்படுவானா? ரட்சிக்கப்படுவான். So how it works? இது எப்படி நடக்குது? எப்படிங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் எப்படி அற்புதம் நடக்குது, எப்படி அதிசயம் நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க, கவனிங்க. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனா ஒருத்தன் தொழுது கொள்வானா எப்படி திடீர்னு அவன் தொழுது கொள்வான், திடீர்னு எப்படி அவன் கர்த்தரை ஆராதிப்பான்? அவன் கர்த்தரை ஆராதிக்கணும்னா அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அங்கதான் சொல்றாரு, அனுப்பப்படலைன்னா எப்படி ஒருத்தன் பேசுவான், பேசலைன்னா அவன் எப்படி கேட்பான், கேட்கலைன்னா அவன் எப்படி நம்புவான், நம்பலைன்னா அவன் எப்படி அந்த ஆண்டவரை தொழுது கொள்வான். அப்போ ஒரு மிகப்பெரிய மிரக்கிள் மூவ்மெண்ட், அற்புதங்களின் தளம் எங்கே துவங்குகிறது என்றால், பேசுகிறதற்கு தேவன் யாரோ ஒருவரை அனுப்புகிறார். God sends someone to speak. பாருங்க, ஃளைட் எப்படி வந்துச்சு இன்னைக்கு வந்து உலகத்தில் பல பேர் விமானத்தில் பயணிக்கிறாங்கல்ல, ஃப்ளைட்டில் பயணிக்கிறாங்க. ஒரு ஃப்ளைட்டில் 500 பேர் 600 பேர் டன் கணக்கில் வெயிட்டை தூக்கிட்டு ஆட்களை தூக்கிட்டு ஒரு விமானம் ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போய் இறக்குதில்ல. இந்த விமானம் எப்படி எங்கே தொடங்குச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைட் பிரதர்ஸா? கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், தப்பு இல்லை. யார்? ரைட் பிரதர்ஸு. இப்போ ரைட் பிரதர்ஸ் எப்படி எந்திரிச்சோன்னே ஃப்ளைட் செஞ்சுட்டாங்களா? இல்லை, அவங்க எங்கே எப்படி தொடங்கியிருக்குன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க கதையை. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பறவையை பார்த்துருப்பாங்க. பறவை பறக்குதுடா, நம்மளும் என்ன பண்ணலாம். அப்போ ஃப்ளைட்டு துவங்கினது ஒரு பேச்சாக தான் என்ன இருக்குது, தொடங்கி யாரோ எங்கேயோ என்ன பண்ணியிருக்கிறானா, பறவை பறக்குதுன்னா நம்ம ஏன் சார் பறக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கு இல்லையா? பறவை பறக்குதுன்னா நம்ம ஏன் பறக்கக்கூடாது? பறக்க ட்ரை பண்ணியிருப்பான், இவனால் என்ன பண்ணியிருக்க முடியாது, நம்மளால் பறக்க முடியலன்னா பறவை மாதிரி பறக்கிற ஒரு இயந்திரத்தை ஏன் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது? அப்போ யாரோ ஒருவர் பேச தொடங்கினது தான் இன்றைக்கு விமானங்களாய் நம் தலைக்கு மேலே பறந்துட்டு இருக்குது. ஒருத்தர் ஒருவேளை அப்படி பேச ஆரம்பிக்கலைன்னா இன்னைக்கு என்னவே வந்திருக்காது, விமானமே வந்திருக்காது, இன்னைக்கு இவ்வளோ டிரான்ஸ்போர்டேஷன் இருந்திருக்காது, கடல் கடந்து பயணங்களை நம்ம சிந்திச்சிருக்கவே முடியாது. ஒருவேளை யாராவது ஒருவர் இதை பற்றி ஆரம்பிக்கும் போது, போப்பா வேற வேலை இல்லை, பறக்கிறானாமா, முதல்ல ரோடை போடு இங்கே கீழே அப்படின்னு இருக்கலாம். அப்படி பேசி என்ன பண்ணியிருக்கலாம்னா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் ஸ்டாப் பண்ணாமல் ஆரம்பித்த பேச்சை என்ன பண்ணியிருக்காங்களா, அப்படியா பறக்கலாமா, பறக்க முடியுமா, பறக்க வாய்ப்பு இருக்கா, பறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எத்தனையோ அட்டன் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சது ஏதோ சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்ஃபர்ட்டில் லக்ஸரியில் அவன் மேலே பறக்கிறான். அப்போ இதெல்லாம் எங்கே தொடங்கினதுன்னா யாரோ ஒருவருடைய நினைவிலும் பேச்சிலும் தொடங்கினது.
இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க நம்ம மத்தியில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்? அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னா யாரோ ஒருத்தர் அற்புதத்தை பத்தி பேசணும், யாரோ ஒருத்தர் அதிசயத்தை பத்தி பேசணும், கர்த்தருடைய வல்லமையை பத்தி பேசணும். அனுப்பப்படாவிட்டால் அவன் எப்படி பேசுவான்? God sends people to introduce new things. ஆண்டவர் நம் வாழ்க்கையில, நம்மளுடைய மனதிலே புதிய காரியங்களை சிந்திக்க, நம்மிடத்தில் பேசுவதற்கு யாரோ ஒருவரை அனுப்புகிறார். God sends someone. யாரோ ஒருவர் அனுப்புறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எகிப்தில் இருக்கும்போது எப்படா வெளியே போவான், இவன் விடவே மாட்டான், 11 தலைமுறையா இப்படி எகிப்திலே நம்ம அடிமைகளா இருந்துட்டோம், எங்களால் முடியலன்னு கத்தும்போது அவர்களுக்காக பேசுகிற ஒரு மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். இஸ்ரேலைட்ஸ்னுடைய டெலிவரன்ஸ் எங்க தொடங்குது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை எங்க தொடங்குதுன்னா இவர்களுக்காக பேசுவதற்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். நான் பிலீவ் பண்றேன், இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு, அதிசயங்களை செய்வதற்கு கர்த்தர் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அவரால் அனுப்பப்பட்ட யாரோ ஒருவர் ஒரு புதிய தலத்தை உங்களுக்கு திறந்து விடுவார்கள். ஆமென்.